தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகை கஸ்தூரி மீது தொடரப்பட்ட வழக்கில் அவரின் முன்பிணை மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. சென்னையில் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் பேசிய கஸ்தூரி தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். தமிழ்நாட்டின் பல்வேறு காவல் நிலையங்களில் இது தொடர்பாக புகார்களும் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் மதுரை திருநகரில் தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி முன்பிணை கோரியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நமது பேச்சு சமுதாய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் எனவும் பிரிவினையை தூண்டக்கூடாது எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. அரசியலமைப்பு வழங்கிய பேச்சுரிமை இதுதான் என்ற கருத்தை பதிவு செய்த நீதிமன்றம் கஸ்தூரியின் முன்பிணை கோரும் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தால் நடிகை கஸ்தூரி எந்நேரமும் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு விலை உச்சத்தை தொட்டு 1 கிலோ 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கோயம்பேடு சந்தைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் பூண்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. வரத்து குறைவால் கோயம்பேடு சந்தையில் பூண்டு விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனையில் 1 கிலோ நாட்டுப்பூண்டு 240 முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று மலைப்பூண்டு 350 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஜனவரி மாதம் வரை பூண்டின் விலை இதே நிலையில் நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ரேட் இப்ப அதிகமா போய்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு ரேட்டு மத்திய பிரதேச 450 தாண்டி போகுது. அப்படின்னும் போது விலை குறைய வாய்ப்பு இல்லை. ஜனவரிக்கு மேலதான் விலை குறையும். இன்னும் விலை டெய்லியும் 20, 30 அந்த மாதிரி ஏறிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா இப்ப இருக்கிற பூண்டு பழைய பூண்டு ஏறிட்டு தான் போகும். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 500 தொடர கூட வாய்ப்பு இருக்கு இந்த வருஷங்கள். வெளிச்சந்தைகளில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ பூண்டு 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூண்டின் விலை அதிகரிப்பு பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 880 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 9ஆம் தேதி முதல் கணிசமான அளவுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை தற்போது கிராமுக்கு மேலும் 110 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் மூலம் 1 கிராம் தங்கம் 6935 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ள நிலையில் 1 சவரன் தங்கம் 55480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளியின் விலை 1 லட்சத்திலிருந்து கீழிறங்கியுள்ளது. வெள்ளியின் விலை கிராம் 99 ரூபாயாகவும் கிலோ 99,000 ரூபாயாகவும் உள்ளது. டெல்லியில் முதன்முறையாக குளிர்கால பருவத்தில் காற்றின் தரக்குறியீடு மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த தரவுகளின்படி ஆனந்த் விஹாரில் காற்றின் தரக்குறியீடு 466 பதிவாகியுள்ளது. இது கடுமையான அளவில் காற்று மாசடைந்திருப்பதாகும். இதேபோன்று அயாநகர், அசோக் விஹார் மற்றும் வாஷிர்பூர் உள்ளிட்ட இடங்களில் காற்றின் தரக்குறியீடு 400 கடந்துள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி மோசமான நிலையில் இருந்த காற்றின் தரம் முதன்முறையாக கடுமையான நிலைக்கு சென்றுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், படிக்க செல்வோர், வயதானவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். கடும் பனி மற்றும் புகைமூட்டம் காரணமாக டெல்லி முழுவதும் தெரிவு நிலை குறைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து விமான சேவைகளும் இயல்பாக உள்ளதாகவும் பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் டெல்லி விமான நிலையம் கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் டிசி கண்டுகையில் நெற்பயிர் நிலங்களை டிஜிட்டல் அளவீடு செய்ய சென்ற வேளாண் அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பகுதியில் செயல்படும் கல்குவாரி அரசின் விதிமுறைகளை மீறி இயங்குவதாக புகார் கூறப்பட்டு வருகிறது. இதனிடையே அப்பகுதியில் நெற்பயிர் நிலங்களை டிஜிட்டல் முறையில் அளவீடு செய்ய வேளாண் அலுவலர்கள் சென்றனர். அவர்களுக்கு உதவியாக வேளாண் கல்லூரி மாணவர்களும் சென்றனர். அப்போது அவர்களை கல்குவாரியில் இருந்த கும்பல் அடியாட்களை வைத்து தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கிராமத்தினர் கல்குவாரியை முற்றுகையிட்டு அதிகாரிகள் உள்ளிட்டோரை மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத குவாரிகளை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகளை தூக்கு தண்டனையிலிருந்து உயர்நீதிமன்றம் விடுவித்ததற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு சென்னையில் நிலத்தகராறு காரணமாக மருத்துவர் சுப்பையா படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவருடைய மனைவி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 7 பேருக்கு தூக்கு தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அனைவரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசும் மருத்துவர் சுப்பையாவின் மனைவியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றவாளிகளின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதுபோன்ற ஒரு தீர்ப்பை பார்த்ததில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. இது அளவு கடந்த உத்தரவு என்று கூறிய உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை விசாரணைக்கு ஏற்றது. இது தொடர்பாக குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்றம் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மன்னார்குடி, கூத்தாநல்லூர், வடபாத்திமங்கலம், கமலாபுரம், காரிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சம்பா சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், புள்ளிடம், திருமுல்லைவாசல், திருவெண்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவிரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கத்திக்குத்துக்கு ஆளான கிண்டி மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி நலமாக இருப்பதாக அவரது தாய் மற்றும் மனைவி தெரிவித்துள்ளனர். நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காருங்களா? அது மட்டும் சொல்லுங்க. நல்லா பேசினாங்க. நாங்க அதான் வீட்டுக்கு எடுத்தோம். பாட்டிமா நல்லா இருக்காங்களா? ஓகே. உங்ககிட்ட பேசுறாரா? எல்லாரும் பேசுறாங்க. ஓகே. தன்னை நேரில் சந்தித்த குடும்பத்தினருடன் மருத்துவர் பாலாஜி பேசினார். முன்னதாக மருத்துவர் பாலாஜியிடம் வீடியோ காலில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தன் மீதான பாசத்தினாலேயே மருத்துவரை மகன் விக்னேஷ் தாக்கியிருக்கக்கூடும் என விக்னேஷின் தாய் பிரேமா தெரிவித்தார். இது தொடர்பாக நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தனது மகனுக்கு இதய பாதிப்பு மற்றும் வலிப்பு நோய் இருப்பதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். ஒரு தாய் மேல இருக்கிற பாசம், அதுவும் இந்த 10 நாளா நான் பட்ட கஷ்டம் கண்ணுக்கு நேரம் அவன் இருந்து பார்த்தான். ராவும் பகலுமா அவன் தான் பார்த்தான். பணம் இல்லாத காரணத்தினால்தான் அரசு மருத்துவமனை வந்ததாகவும், ஆனால் அளவுக்கு மீறி கீமோதெரபி சிகிச்சை வழங்கியதாகவும் பிரேமா தெரிவித்தார். அந்த ஒரு டாக்டர் தான் எனக்கு குறை. ஆஸ்பத்திரியில எந்த குறையுமே நான் சொல்ல மாட்டேன். சிஸ்டருங்களாம் அவ்வளவு தங்கா மாதிரி பாத்துப்பா. அங்க இருந்து வந்து பிரேமா சாப்பிட்டியா அவ்வளவு அன்பா கேட்பாங்க. யாருமே ஞாபகம் வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. எல்லா சிஸ்டருமே கேட்பாங்க, பிரேமா என்ன சாப்பிட்டேன், நான் சாப்பிடுறத குடுகுடுன்னு ஓடி வந்து பார்ப்பாங்க. ஜீர்ணிப்பு தன்மை அவர்தான் சாப்பிடுறியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேட்பாங்க. நான் ஆஸ்பத்திரியும் குறை சொல்லல, சிஸ்டருங்களையும் குறை சொல்லல. ஒரே டாக்டர் இவரு பண்ண தப்ப எனக்கு இது இருக்குது சொல்லிருந்து போடாம இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு கிடையாது. தனது மருத்துவ ஆவணங்களை காவல்துறையினர் வந்து பெற்றுச் சென்றதாகவும் பிரேமா தெரிவித்தார். மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கு எதிரான எந்தவொரு வன்முறையும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவசர மற்றும் உடனடி நடவடிக்கைகள் அவசியம் எனவும் ஆளுநர் கூறியுள்ளார். கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவரை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் அளித்திடவும், இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திடவும் உத்தரவிட்டுள்ளதாக தனது எக்ஸ் தட பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை பட்டப்பகலில் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கத்தியால் குத்தப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜிக்கு
உரிய சிகிச்சை வழங்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயன் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் துடியும் அச்சமின்றி கொடுங்குற்றங்களை செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கத்திக்குத்திற்கு ஆளான மருத்துவர் பாலாஜியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலம் உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். ரேஷன் அட்டை வைத்துள்ள தகுதியான மகளிருக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைகளில் பெயர் இடம்பெற்றுள்ள தகுதியான மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை மாநில அரசு வழங்கி வருகிறது. இதில் 1 கோடிக்கும் அதிகமான மகளிர் பலன் பெற்று வருகின்றனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறியதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரேஷன் கார்டு அடிப்படையில் தகுதியுள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்காகும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்ததாக விளக்கமளித்துள்ளார். திமுகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், தெளிவா நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவா சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவா இருக்கிறோம். அதனால எதையும் பொருத்தி பேசக்கூடாது. சட்டப்பேரவைத் தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணிக்கு எதிராக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் KC வீரமணி போட்டியிட்டார். அப்போது பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்களை அளித்ததாக கூறி ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். KC வீரமணி மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்திலும் ராமமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். இதன்படி உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் KC வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்து காண்பித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் மனு தாக்கல் செய்துள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் நாட்டிலேயே முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் OBG நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 8 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சூரிய மின் தகடுகள் மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான எந்திரங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரும் OBG நிறுவனம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த சோதனையில் 8 கோடியே 38 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. OBG நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அந்நிறுவன இயக்குநர்கள் வீடுகளில் இருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 3வது 20 ஓவர் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆகி வெளியேறினார். மற்றொரு தொடக்க வீரரான அபிஷேக் சர்மாவுடன் திலக் வர்மா ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்.
அபிஷேக் சர்மா 25 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் ருத்ரதாண்டவம் ஆடிய திலக் வர்மா 56 பந்துகளில் 7 சிக்சர் 8 பவுண்டரிகளுடன் 107 ரன்கள் எடுத்து இறுதி வரை களத்தில் இருந்தார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 219 ரன்களை குவித்தது. இதையடுத்து 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. 20 ஓவர்களின் முடிவில் அந்த அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. மேலும் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 4வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி நாளை நடைபெறுகிறது. தனக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையேயான பாசம் மற்றும் அன்பு துளியும் கூட குறையவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தாவேக கட்சியின் கோட்பாட்டில் முரண்படுவதாக கூறினார். எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத, சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தாவேக கோட்பாட்டை தவறு என்று சொல்ல தனக்கு உரிமை உள்ளது எனவும் சீமான் தெரிவித்தார். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த மனு மீது இன்று காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளிக்கிறது. சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை அந்தப்புற சேவகர்கள் என பேசியதால் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் எழும்பூர், ஆண்டிவட்டி, மதுரை, திருநகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் சம்மன் அனுப்பிய நிலையில் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். இந்நிலையில் மதுரை அருகே உள்ள திருநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடிகை கஸ்தூரியின் வெறுப்பு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அந்தப்புறம் குறித்த பேச்சின் நோக்கம் என்ன என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பு மற்றும் கஸ்தூரி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை 10:30 மணியளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ள 50க்கும் மேற்பட்ட யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதிக்கு கழுத்தில் கர்நாடக வனத்துறையினரின் கண்காணிப்பு கேமரா மற்றும் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட 50க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. கடந்த மாதம் தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்கு வந்த 30 யானைகள் தனித்தனியாக பிரிந்து பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் தற்பொழுது 50 யானைகள் முகாமிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் கேழ்வரகு கதிரில் பால் முற்றி உள்ளதால் அதன் சுவையை அறிந்து மீண்டும் தற்போது 50க்கும் மேற்பட்ட யானைகள் ஜவளகிரி வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. இந்த யானைகள் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்தால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்திவிடும் என்பதால் வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஜவளகிரி வனப்பகுதியையொட்டி வசிக்கும் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர் ஆகியோர் சென்ற வாகனங்களில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை செய்தனர். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பால்கர் பகுதிக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே சென்றார். அப்போது அவரின் ஹெலிகாப்டரை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். கடோல் தொகுதிக்கு பரப்புரைக்கு சென்ற துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய நிலையில் அவருடன் கொண்டுவரப்பட்ட பைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதித்தனர். தேர்தல் பரப்புரைக்காக சென்ற மற்றொரு துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் சென்ற ஹெலிகாப்டர் மற்றும் அவருடன் கொண்டு செல்லப்பட்ட பைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதேபோல மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேவும் புனேவில் ஹெலிகாப்டரில் சென்று பரப்புரை செய்ய முற்பட்டார். அவர் சென்ற ஹெலிகாப்டரையும் அதிகாரிகள் சோதனை செய்தனர். டெல்லியில் களை கட்டிய வண்ணமிகு லேசர் ஒளி காட்சிதான் இது.
தீபாவளி பண்டிகை, குருபர் மற்றும் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் ஆகியவற்றை கொண்டாடும் விதமாக டெல்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் வாசுதேவ் கேட் பகுதியில் தீப உற்சவம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையொட்டி 3.5 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டன. தொடர்ந்து வண்ணமிகு லேசர் ஒளி காட்சி களை கட்டியது. இதனை துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். முன்னதாக கடவுளர் வேடமணிந்து வந்த இளைஞர்களுக்கு துணைநிலை ஆளுநர் ஆரத்தி எடுத்து வழிபட்டார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகைக்கு அழைத்த அதிகார பரிமாற்றம் குறித்து அதிபர் ஜோ பைடன் ஆலோசித்த காட்சிகள்தான் இவை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்வாகியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் டொனால்டு டிரம்ப் நேற்று வெள்ளை மாளிகைக்கு சென்று தற்போதைய அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார். டிரம்பை வரவேற்று பேசிய ஜோ பைடன் அதிகார மாற்றம் சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் நடப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். இதற்கு டிரம்ப் நன்றி தெரிவித்துக் கொண்டார். Thank you very much. And politics is tough, and it's many cases not a very nice world, but it is a nice world today, and I appreciate very much a transition that's so smooth. It'll be as smooth as it can get, and I very much appreciate that, Jim. You're welcome. கடந்த 2020ஆம் ஆண்டில் நடந்த அதிபர் தேர்தலில் பைடன் வெற்றி பெற்றபோது அவரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேச ட்ரம்ப் மறுத்துவிட்டார். அப்போது வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறிய ட்ரம்ப் 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வெள்ளை மாளிகைக்கு சென்றது கவனிக்கத்தக்கது.